அஸ்ஸலாமு அலைக்கம். ஈஸியான கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இட்லி பொடி இல்லாத நேரத்தில் இது சூப்பராக இருக்கும். இட்லி பொடியோடு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் இது கருவேப்பிலை பொடி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி அப்படியே உணர்த்தியும் போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி லைட் ஈரப்பதத்தில் போட்டால் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சா நல்லா கரிஞ்சு போயிடும். நீங்கள் அந்த ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருங்க. சைடெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே சுருங்கி கருப்பான மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா வறுப்பணும். இந்த ஈரப்பதம் தெரியுது இல்லையா, அந்த ஈரப்பதம்லாம் இல்லாமல் நம்ம அந்த கருவேப்பிலை எடுத்து நம்ம நொறுக்கும் போது அப்படியே நொறுங்கி போகணும். அந்த அப்பளம்லாம் நம்ம நொறுங்கும் இல்லையா, அந்த அளவுக்கு பாருங்கள். நல்லா வறுக்க பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரும். இப்போ நான் உடச்சி காட்டுறேன். இந்த பதம் இருக்கணும் பாருங்கள். எந்த அளவுக்கு நொறுங்குதுன்னு பாருங்கள். நல்லா தூளாக நொறுங்குது இல்லையா. இந்த ஸ்டேஜில் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கருப்பு உளுந்து இருந்தால் கூட ஓகே, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு 6லேருந்து 7 வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காஷ்மீர் மிளகாய் இருந்தால் கூட ஓகே, காரம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயம் இருந்தாலும் ஓகே, போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு அதை பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு வெறும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அந்த மிளகாய் மட்டும் போட்டு அரைச்சிட்டு இந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு கொரப்பாக இருந்தாலும் ஓகே. எனக்கு நைஸாக தான் பிடிக்கும்னா நைஸாக அரைச்சிருக்கேன். சூப்பரான டேஸ்டியான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பொடி ப்ராசஸும் இது தான். கருவேப்பிலை எடுத்துட்டிங்கன்னா இட்லி பொடி தான். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.